வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நாடாளுமன்றத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், அதாவது நாங்கள் 13 பேர் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பிஜேபி சொல்ல போவேன். அந்த 13 பேரை நீங்கள் எந்த அமைப்பை வச்சு மிரட்டினீங்கிறது எங்களுக்கு தெரியும், என்ன கொடுத்தீங்கிறது எனக்கு தெரியும். நாடாளுமன்றத்திலே வாக்கு திருட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். 13 பேர் வாக்களித்தது இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தா 15 ஓட்டு செல்லாத ஓட்டு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம், திமுக மாற்றி ஓட்டு போட்டுருச்சு, அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லும் போது இல்லைங்க, யார் ஓட்டு போட்டாங்கிறது அரசல் புரசலாக வெளிவந்து விட்டது. யார் அந்த ஓட்டு போட்டது? ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு நாள் உண்மை வெளியே வந்து சார், பூமியிலே நீங்கள் அடக்கி வச்சாலே உண்மை வெளியே வந்து தீரும். அரசியல் புரசலாக வந்த தகவல் என்ன? எல்லாத்தையும் மீறி இது நடந்து முடிஞ்சது ஒன்று. இப்போ ஆம் ஆத்மியினுடைய எம்பியுடைய அந்த இடி கேஸ் இன்றைக்கி அவர் இடி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இடி கேஸ் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அப்போ நல்லாவே தெரியுது ஆம் ஆத்மியை விரட்டியிருக்காங்க. இன்னும் பல பேர், அதாவது பட்டவர்த்தனமாக 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனை நடந்து ஓட்டு போட்டிருக்காங்க. டக்குன்னு ஒரு ஆம் ஆத்மி மேலே இருக்கக்கூடிய இடி வழக்கு நீர்த்து செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவர் சைன் பண்ண போயிருக்கார். அப்படின்னா அவரை மிரட்டி அவர் எக்ஸ்ட்ரா அவர் நீங்கள் ஆதரித்து ஓட்டு போட வச்சுருக்கீங்க. அப்போ பிஜேபி இதையும் செய்யும், எதையும் செய்யும். நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், ஆம் ஆத்மியிலேருந்து 2-3 பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருக்காங்க. அதேமாதிரி கட்சி மாதிரி ஓட்டு போடுது. சரத்பவார் கட்சியிலேருந்து 2 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து 2 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜேஎம்எம்லேருந்து ஒரு 2 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு 13 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அகிலேஷ் கட்சியிலேருந்து 2 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இவங்க எல்லாத்துமேலேயும் இடி கேஸ் இருக்குது. இப்போ இடி கேஸ் இருக்கிறத வச்சு மிரட்டினா, ஆமாங்க வேறு என்ன பண்ணுவீங்க? உன்னோட அரசியல் எதிர்காலமே மோசமாக போயிடும். இந்த ஒரு தடவை ஓட்டு போடுங்க, அவ்வளோதானே. கட்சி விட்டா வர சொல்கிறேன். இந்த ஒரு தடவை நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் அழுத்துகிற பட்டன் யாருன்னே தெரியாது, இல்லைனா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வெளில வர முடியாது அப்படிங்கிற மிரட்டல் தானே. இதுவரை இந்தியாவில் எவ்வளவோ ஆட்சி நடந்தது. இப்போ இந்திரா காந்தி அம்மா மிசாக ஆட்சியை கொண்டு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாங்களாம் சொல்லலாம். மிசா ஆட்சி வெளிப்படையாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஏஜென்சியை விட்டு யார் யார் பணம் வச்சுருக்காங்க, யார் யார் மோசமான செயலில் ஈடுபடுறாங்க, இல்லை மோசமான செயலில் ஈடுபடலைனா கூட பரவாயில்ல, அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு போடும். சார், இந்தியா முழுக்க அரசியல்வாதிகளில் தூய்மையானவர்கள் யாருன்னா நீங்கள் டக்கு யோசிச்சு, தூய்மையானவர்களா? அது தெரியலைங்க. தமிழ்நாட்டில் நல்ல கண்ணையாக இருக்காருங்க. வேறு எவ்வளோதான். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல். எல்லாரும் ஊழல் தான் பண்ணுறாங்க பெரும்பாலும். இப்போ எல்லாத்து மேலேயும் கேஸ் போடலாம். நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபி அப்படிங்கிறது அந்த 13 வாக்கை பெறுறதுக்கு, அதாவது வெளியில் தான் வாக்கு திருட்டில் ஈடுபடுறீங்கன்னா நாடாளுமன்றத்துக்குள்ளேயா? ஏற்கனவே சண்டிகரில் பார்த்தோம், ஆம் ஆத்மி ஜெயிக்கக்கூடியதை தேர்தல் அதிகாரி அப்படியே மாற்றி வீடியோலாம் வெளியாகி ரொம்ப கேவலமாக போச்சு. கேட்டால் வாக்குச்சீட்டு உரை தான் சிறந்தது அப்படின்னு இன்றைக்கி ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையர்கள் 3 பேர் ஐயோ தேர்தல் ஆணையம் பண்ணுறதே ஃப்ராடுங்கிறாங்க, ஏற்கனவே இருந்த அதிகாரிகளே. அப்போ என்ன தான் இப்போ ஜனநாயக நாட்டில் இங்கே தான் போயிட்டுருக்குது. அப்போ 13 எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கினது எதற்காகனா, நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கோம் மோடி காட்டுறதுக்கு. இல்லைனா எதுக்குங்க? சாதாரணமாக நின்னாலே ஜெயிப்பீங்கல்ல. இது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவருடைய தொகுதிக்கு போகிறாரு, அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி குண்டர்களை வச்சு போராட்டம் நடத்துகிறீங்க. நம்ம ஒன்றுமே புரியல. யோகி அரசாங்கம் அந்தளவுக்கு இருக்குது. காவல்துறையினர் சரியான பாதுகாப்பு மேற்கொள்ளங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள். அப்போ ராகுல் காந்தி இந்தியா முழுக்க இன்றைக்கி தேடப்படும் அரசியல்வாதிகளில் முக்கியமானவராக ராகுல் காந்தி திகழ்கிறார். ஒரு ஆய்வு கொட்டுற சொல்லுது. என்ன காரணம்? பீகாரில் 16 நாள் யாத்திரை சரியான ஹிட்டு. அதை தாண்டி அங்கே அவருடைய தொகுதிக்கு போகிறார், இயங்கிக்கிட்டே இருக்கார். இந்த பக்கம் மோடி ஊராக போய் சுற்றிட்டு இருக்கார். கேட்டால் ஊராக சுற்றலைங்க, அவர் நிறையா முதலீடுகள் ஈர்க்க போகிறார். அதனாங்க ஸ்டாலின் பண்ணுறாரு. அதையே முதலீடுகள் ஈர்க்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மோடி எத்தனை முதலீடுகள் ஈர்த்தார்? இப்போ ஸ்டாலினை பற்றி பேசும்போது மோடியை பற்றி பேசணும்ல. இதுவரை இந்திய உலக நாடுகளுக்கு நிறையா நாடுகளுக்கு போயிருக்காரு. என்ன தான் முதலீடுகள் ஈர்த்து தான் நமக்கு புரியல. ட்ரம்ப்னாரு, ட்ரம்ப் தான் இவருக்கு வதி வச்சார். 4100 நாட்களாக பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாத ஒரே பிரதமர் ஐயா மோடி அவர்கள் தான். 1217 நாட்களாக வங்காளதேசத்துக்கு நிதி கொடுக்காத பிரதமரும் ஐயா மோடி அவர்கள் தான். 861 நாட்களாக மணிப்பூரில் கலவரம் பற்றி கொண்டு இன்னும் தீர்ந்த பாடில்லை. அதை போகாமல் இருக்கக்கூடிய ஒரே பிரதமர் ஐயா மோடி அவர்கள் தான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆட்சியில் என்னென்ன பண்ணிங்கன்னு, ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்பு வாரிய சட்டம், அதுக்கப்புறம் என்னது எல்லாரும் சிட்டிசன்ஷிப் ஆக்டு, அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க நிறையா. இப்போ எஸ்ஐஆர், அப்புறம் 370 சட்டப்பிரிவு நீக்கலாமா வேணாமா, ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கலாமா வேணாமா, ஒன்றாவது மக்கள் பிரச்சனை இருக்குதா? மக்கள் பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய நீதிமன்றத்தில் இதெல்லாம் ஒரு வழக்காக கொண்டு போய் மக்களை டைவெர்ட் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப நாளில் நீடிக்காதுங்க, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த நேற்று இந்த இவர் தன்கர் ஒரு லெட்டர் எழுதினார். யாருக்கு? சிபிஆர் இருக்கான். ஐயோ சூப்பராக நீங்கள் வந்துட்டீங்க வாழ்த்துக்கள்னு. கடைசியாக பார்த்தா தன்கர் இந்த லெட்டரே எழுதலை. யாருப்பா அந்த லெட்டர் எழுதுனது?
அப்போ தன்கர் அவர்கள் மோடிக்கு நேர் எதிராக மோடியை பழிவாங்க காத்திருக்கும் ஹரியானாவுடைய முன்னாள் முதல்வர் வீட்டில் போய் இருக்கார். ஏன் முன்னாள் முதல்வர் வீட்டில் இருக்கார்? நம்ம ஏற்கனவே தெரியும். இப்போ சாதாரணமாக இடி ஒரு இடத்துல ரைடு பண்ணுறாங்கன்னா ஒரு அமைச்சர் வீட்டில் ரைடு பண்ணால் பிரச்சனை இல்லை. அதே தலைமைச் செயலகத்தில் போய் அவர் அறையில் பண்ணால் அது பெரிய விஷயம். அண்ணா அறிவாலயத்தில் பண்ணால் பெரிய விஷயம். எம்ஜிஆர் மணியில் பண்ணால் பெரிய விஷயம். ஏன்னா அது மொத்த கட்சியுடைய ஆன்மா. அப்படி இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஜன்கர் வந்து வெளியில் இருந்தால் அவர் அச்சுறுத்தலாம். அவர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் ஜாட் சமூகத்தின் தலைவரான ஜெயலலிதாவுடைய பேரன் வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? அப்போ தன்கருக்கு அவ்வளோ அச்சுறுத்தலாம்னா ஆமாம், பிஜேபி அப்படி தான். நீங்கள் அவங்க கூட இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கூட இருக்கும்போதே நீங்கள் அடிமையாக இருக்கணும். சிபிஆர் அவர்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. சிபிஆரே வேட்புமனு தாக்கல் பண்ணல. ஐயா மோடி தான் தாக்கல் பண்ணுறாரு. எல்லா இடத்துலையும் மோடி. பாராளுமன்றம் திறக்கிறதுல பாராளுமன்றம் ஜனாதிபதி தான் தலைவர். ஆனால் ஜனாதிபதி வச்சு திறக்க மாட்டாங்க. இவர் தான் போய் திறப்பார். ஆனால் இங்கே வந்து ஆளுநர் தான் கான்ஸ்டியூஷன் எடுத்து அவருக்கு மரியாதை கொடுக்கலாம் கோச்சுக்குவாங்க. இன்னொரு பக்கம் எங்கே உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்துக்கு மோடி தான் திறப்பார். ராமர் கோயிலையும் மோடி தான் திறப்பார். ஐயா எல்லாத்தையும் மோடி தான் திறப்பார். அது வந்து வந்தே பாரத ட்ரெயின் இருந்தால் எது இருந்தாலும் மோடி மோடி மோடி. அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய தகவல்கள் 15 பேரை வந்து செல்லாத ஓட்டு, ஒரு எம்பி செல்லாத ஓட்டு போடுறோன்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இது எப்படி இது சாத்தியம்? நம்ம யோசிக்கிறோம். 15 எம்பி எப்படிப்பா போடுவாங்க? அது எதிர்கட்சி எம்பி எப்படி போடுவாங்க? நம்ம ஒன்றும் புரியல. ஆளுங்கட்சி எம்பியை போட மாட்டாங்களா? எதிர்கட்சி எம்பியே 5 கல்ல இது போடுவாங்களா? மாற்றி ஓட்டு போடுவாங்களா? மாற்றி ஓட்டு போடுறத கூட ஏற்றுக்கலாம். 15 செல்லாத ஓட்டு போடுவாங்களா? என்னத்தை? அப்போ என்னென்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ரொம்ப வலிமையாக இருக்கும். மக்களுக்கு தெரியாது சார். மக்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆமாங்க அவர் தாங்க பிஜேபியில் தான் இருக்காங்க, பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். இதில் கூட எண்ணிக்கையை கூட்டி காட்ட வேண்டும் அப்படிங்கிறது வந்து அப்போ எல்லா விஷயத்துலையும் பிஜேபி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எச்சரிக்கை உணர்வோடு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்தியா முழுக்க தேடப்படும் தலைவர்களில் ஒருவராக ராகுல் காந்தி இருக்கிறார். இப்போ தான் பீகாருக்கு போயிட்டார், 16 நாள், பெரிய மாற்றம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தொகுதிக்கு போகிறார், அங்கே ஒரு பிரச்சனை. ராகுல் காந்திக்கு எதிராக அவர் வந்து மோடி தாயை அவமதித்து விட்டார். அவர் வந்து இந்தியாவுடைய ஆளே இல்லை, பாகிஸ்தானுடைய கைக்கூலியாக செயல்படுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பொருளாதாரமே தெரில. ராகுல் காந்தி குடும்பம் அப்படிங்கிறது இந்த இந்தியாவை இப்போ பிடித்த சனி. இதெல்லாம் பிஜேபி சொல்கிற வார்த்தை இப்போ. ஏன்னா ராகுல் காந்தி மட்டும் இருக்கக்கூடாது, வேறு யார் வேணால் இருக்கலாம். ஏன் எல்லா கட்சியும் பிஜேபிக்கு சலாம் போடலாம், ஆனால் ராகுல் காந்தியோ காங்கிரஸோ என்றைக்கும் போடாது. அதனால தான் காங்கிரஸை நம்ம ஆதரிக்கிறோம். இந்தியா முழுக்க பிஜேபி அப்படிங்கிற கட்சி அடுத்து வரணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்தவங்க தான் வருவாங்க. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை சார். மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. முஸ்லீம்களை விரட்டி ஒன்றும் எல்லாம் சங்கிகள். ஓகே, அந்த சங்கிகளுக்கே விலைவாசி உயர்வுன்னு என்னங்க பண்ணுவாங்க அவங்க? ஐயோ மோடி வந்ததுலேருந்து இப்போ நீங்கள் வெளியில் பேசுகிற தமிழ்நாட்டை விடுங்க, வட மாநிலத்திலே இந்த பேச்சு இருக்குது. மோடி வந்ததுலேருந்து ஒன்றும் சரியில்லை. அதனால தான் இமாச்சல பிரதேசத்துக்கு உடனடியே இப்போ 1200 கோடி அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு பாதிக்கப்பட்டாலோ இல்லை நம்ம மேற்கு வங்காளம் பாதிக்கப்பட்டாலோ இல்லை வந்து கேரளா பாதிக்கப்பட்டாலும் அவ்வளோ நிதி இல்லை. கேரளாவுக்கு பேரிடர் நிதியே இல்லை, தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிதியே இல்லை. ஆனால் இமாச்சல பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. தப்பெல்லாம் சொல்ல, கொடுக்க வேண்டியதான். நிறையா பிரச்சனைலாம் வந்திருக்குது. மோடிக்கே ஒன்றும் புரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள்னு பார்த்தா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கனிம தாதுகளை வெட்டி எடுப்பதற்கு நாங்கள் மக்களிடம் ஒப்புதல் பெற தேவையில்லை. நமக்கே ஒன்றும் புரியல. கனிமத்தாதை வெட்டி எடுக்கணும் ஒரு இடத்துலனா மக்களுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னா, ஏன்னா மக்களுடைய கருத்து கேட்டால் லேட் ஆகுதான் சார். மக்களுக்காக தானே அரசு. கொஞ்சம் எப்படி நீங்கள் இதுக்கு ஏன் யாரும் இந்த பிரச்சனையை பெருசாக பேசவில்லை? அப்போ இனிமேல் என்ன பண்ணுவீங்க? மீத்தேன் திட்டமா? யாரிடமும் கருத்து கேட்க தேவையில்லை. அனல் மின் நிலையமா? யாரிடமும் கருத்து கேட்க தேவையில்லை. ஒன்றுமே புரியல. கேட்டாங்கன்னா ஸ்வச்ச பாரத்னு ஒரு 4 தடவை ஒரு கூட்டினார். அவ்வளோட சரி. கழிப்பறையில் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும்னாரு. கொஞ்சம் கழிப்பறை நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் இந்தியாவில் நிலைமை என்ன? நம்ம ஊரில் அது பரவாயில்ல, வட இந்தியாவிலுமே நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டில் போய் பாருங்கள் சார். நீங்கள் நெடுஞ்சாலையில் போனீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு தடவை கழிப்பறை கட்டி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலே அப்படி இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா அது பிஜேபி ஃபண்டு கொடுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எப்படி பண்ணுவாங்க சார்? திமுக மேலே 1000 கோடி இருக்கலாம், ஃபண்டு கொடுத்தானே இவங்களும் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்கருடைய லெட்டரு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சது போய் இவர்கள் ஒரு போலியான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வழக்கில் இருக்குது, 370 சட்டப்பிரிவு வழக்கில் இருக்குது, ஆளுநருக்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழக்கு மன்றத்தில், எல்லாமே வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள்லாம் மறந்து போய் பிஜேபி பலவிதமான விஷயங்களை இவங்களே உருவாக்குறாங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? பீகாரில் எப்படி ஜெயிக்கணும். வரக்கூடிய கருத்துக்கு இப்போ எதுவுமே பீகாரில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. என்ன பண்ணலாம்? எஸ்ஐஆர் நம்ம ஏற்கனவே சொன்னோம். எஸ்ஐஆரை நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லை ஐஆர்எஸை பயன்படுத்துங்க, என்ன வேணால் பேர் சொல்லுங்கள். ஆனால் வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கி மக்கள் பிரச்சனைகள் இன்றைக்கி அங்கே எடுபடலை. எல்லாம் நினைக்கிறாங்க நம்மளுடைய ஓட்டை பிஜேபி திருடுது, இந்த தடவை பிஜேபி வந்தால் ஓட்டே இருக்காது அப்படிங்கிற பிரச்சாரம் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இந்த அவதூறுகள் நிறைய போய் சேரும். அவதூறுகள் சேருவது சில விஷயத்தில் நல்லதில்லை, சில விஷயத்தில் நல்லது. இப்போ இந்த மாதிரி அவதூறு போயிருக்குது. என்ன அவதூறு? ஐயோ அடுத்து பிஜேபி வந்தால் எலெக்ஷன் வைக்க மாட்டாங்களாப்பா, நம்ம ஓட்டெலாம் திருடிட்டாங்க.
போன தடவை ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த தடவை ஓட்டை நீக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இருப்பீங்க நீங்கள்? அப்போ போன தடவை ஓட்டு போட்டதை எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க? ஒழுங்காக தேர்தல் நடந்தால் மோடி கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதியில் தோக்குறாருங்கிறது தான் லிஸ்ட்டு. ஏற்கனவே கடந்த தேர்தலில் பீகார் தேர்தல் லிஸ்ட்டு வாரியாக பார்த்தீங்கன்னா 28, 40 இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 42 தொகுதியில் ஜெயிச்சிருக்குது பிஜேபி. இந்த மாதிரி கம்மி மார்ஜினில் ஜெயிச்சதெல்லாம் பிஜேபி. அது எப்படிங்க பிஜேபி மட்டும் கம்மி மார்ஜினிலே ஜெயிக்குது? நமக்கு ஒன்றும் புரியல. ஹரியானா நடந்த விஷயத்தை பார்த்தோம். 52 ஓட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டாங்க பஞ்சாயத்தில். திடீர்னு 1 ஹவர் கழிச்சு 52 ஓட்டில் நீங்கள் ஜெயிக்கல, இவர் தான் ஜெயிச்சாங்கட்டாங்க. அவர் கேஸ் போட போக உச்சநீதிமன்றத்துக்கு பொட்டி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. இப்படி பஞ்சாயத்து தேர்தலே தெல்லுமுழுக்கு செய்யக்கூடிய பிஜேபினா தேர்தல் ஆணையம். அதனால் இன்றைக்கி அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். மக்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்பால். இன்னொன்று சொல்கிறோம், இப்போ இந்த மாற்றி ஓட்டு போட்ட எம்பிக்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் இனிமேல் நீர்த்து போகும். அதனுடைய முதல் படி தான் இன்றைக்கி ஆம் ஆத்மியோட எம்பி இடி அலுவலகம் செல்கிறார். அவர் மீதான வழக்குகள் கையெழுத்து போடுவதில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு தான் போகிறாரு. இது பிஜேபியுடைய, அதாவது வெளிப்படையாகவே நாங்கள் நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேஸ் இருக்காது. நம்ம அஜித் பவார் மாவாட்டுவார் திகார் ஜெயிலன்னு இதே மோடி தான் சொன்னார். இப்போ துணை முதல்வர் ஆகிட்டார். பிரபு பட்டேல் ஊழல் பண்ணிட்டார் சொன்னாங்க. இவங்க கட்சிக்கு ஒன்றும் யோக்கியமானவங்க ஆகிட்டாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி வெளிப்படையாகவே இங்கே பிஜேபி வந்தீங்கன்னா உங்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்கள் சிறையில் இருக்க வேண்டும்ங்கிறத வழி சொல்கிறாங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். மக்கள் ஒரு சரியான பாடத்தை கொடுப்பார்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.